வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ், ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நாம் இதுவரை ராசியும் வாழ்க்கை அமைப்பும் என்ற தலைப்பில் மேசராசி மற்றும் ரிஷபராசிக்கான வாழ்க்கை முறைகளை அமைப்புகளை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது மிதுன ராசியும் வாழ்க்கை அமைப்பும் என்பதாகும். மிதுன ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்களும் மிதுன ராசியிலே அமைந்துள்ளன. அடுத்ததாக புனர்பூசம் 1 பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், மொத்தம் 9 பாகங்கள் அமைந்துள்ளன. மிருகசீரிடத்தில் கடைசி 2 பாதங்களும், திருவாதிரையில் 4 பாதங்களும், புனர்பூசத்தில் முதல் 3 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் மிதுன ராசியில் அமைந்துள்ளது. மிதுன ராசியின் அதிபதி வித்தை, கல்வி, கேள்வி, விவேகம், கலை ஆகியவற்றுக்கெல்லாம் காரகம் வகிப்பவர், ரசோகுணம் கொண்டவர். இவர் புத பகவான் ஆவார். காலபுருஷனது அங்க அமைப்பில் தோல் பாகத்தை குறிப்பது மிதுன ராசி என்பதால் இது முதல் உபயராசியாகும். இந்த மிதுன ராசி உபயராசி. ராசிகளை 3 விதமாக பிரித்துள்ளார்கள். சிரராசி, சரராசி, ஸ்திரராசி, உபயராசி என 3 வகையாக பிரித்துள்ளார்கள். இந்த மிதுன ராசி 3வது வகையில் வரக்கூடிய உபயராசியாகும். உபயராசிகளில் முதல் ராசியாக மிதுன ராசி அமைகிறது. மிதுன ராசிக்கு மேசம், சிம்மம், துலாம், தனுசு ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்ற ராசிகள் பகைவாகவும் விளைகின்றன. மிதுன ராசிக்காரர்கள் உடல் அமைப்பை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவார்கள். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். இவர்கள் எப்பொழுதும் தடிமனான நிலைக்கு செல்ல மாட்டார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் இவர்களுக்கு பரந்த நெற்றியும், பிறரை வசீகரிக்கக்கூடிய, தாக்கக்கூடிய தனித்தன்மையும் இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பமும் உண்டாகும். நீண்ட ஆயுள் இருக்கும். அதாவது 80 வயசுக்கு மேல் குறைவில்லாமல் வாழ்வார்கள். இது பொதுவான ஜாதக விதியாகும், பொதுவான கணிப்பாகும். இருந்தாலும் அவருடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து ஆயுள் மாறலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பதே பிடிக்கும். ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்க விரும்ப மாட்டார்கள். நிதானமான அறிவு ஆற்றல், சமயத்திற்கற்றவர்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை போன்றவற்றை கொண்டவர்கள். இவருடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களின் இயல்புகள் புரியும். சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவிதமான கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். கோமாளிகள் போலவும் ஏமாளிகள் போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக பேசி, அவர்கள் நம்பும்படி பேசி தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களை எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் தொடர்புகளை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். அதாவது நட்பை துரிதமாக கொள்வார்கள். அதே நேரத்தில் தேவை முடிந்துவிட்டால் அந்த நட்பை எளிதில் உடனடியாக துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள். தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிகம் சந்தோஷப்படுவார்கள். பிறரை கிண்டல் செய்தல், கேலி செய்தல், பரிகாசம் செய்வதில் கில்லாடிகள். பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்கள் கூட்டத்தில் கூட தன்னுடைய ரசிக்கும்படியான பேச்சாற்றலால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார்கள். சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும். கலை இசைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம்.
பொதுவான வாழ்க்கையை பார்ப்போம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வாய்க்கும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள். உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே தோன்றுவார்கள். சிற்றின்பத்தில் சற்று ஈடுபாடு உள்ளவர்கள் என்பதால் தேவையற்ற தொடர்புகளும் இருக்கும். மிதுனராசியில் பிறந்தவர்களுடைய பொருளாதார நிலை பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் அதிக பிரியம் உள்ளவர்கள், சுகவாசிகள் என்றே சொல்லலாம். வீடு மனை வசதியும் வண்டி வாகன வசதிகளும் இவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமையும். அவர்கள் எதில் சௌகரியம் கிடைக்கும் என்பதை பொறுத்து அதை அவர்கள் அடையும் தன்மை இருக்கும். பணவரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிக்காக உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலங்களையும் விரும்பி வாங்குவார். வாழ்க்கை வசதியை பெருக்கிக் கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் தயங்க மாட்டார்கள். கடன் வாங்கியாவது சுகபோகங்களை அனுபவிக்கும் கொள்கை உடையவர்கள் இவர்கள். இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய கட்டாயமான நிலையும் ஏற்படும். இதனால் வம்பு பிரச்சனைகளில் சந்தித்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். புத்திர பாக்கியம் எவ்வாறு அமையும்? மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் எவ்வாறு அமையும் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்புகளும் ஏற்படும். புத்திர பாக்கியம் சற்று தாமதித்தே அமையும். இவர்கள் தங்களது அவசர முடிவால் உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடும். மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சு நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். இவர்கள் தங்களுக்கு வேண்டுமென்றால் நட்பு கொள்வார்கள், இல்லை என்றால் கட் பண்ணி விட்டு விடுவார்கள். அவ்வாறு இருப்பதனால் இவர்கள் உறவினர்களிடையே கொஞ்சம் வேண்டாதவர்களாகவே இருப்பார்கள். வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து, மிதுன ராசிக்காரரின் தொழில் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? இந்த ராசிக்காரர்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவார்கள். வங்கி, வட்டிக்கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில் பிரகாசிப்பார்கள். குறிப்பாக பேச்சினால் செய்யக்கூடிய தொழில், வாய்ஜாலத்தினால் செய்யக்கூடிய தொழில்களில் இவர்கள் அதிக பிரகாசத்தோடு இருப்பார்கள். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், பால், நெய், வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் லாபம் கிட்டும். பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை இருக்கும். இதுவும் வாயினால் செய்யக்கூடிய தொழில்களில் ஒன்று. உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உபதொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா என யோசிப்பார்கள். அதாவது ஒரே கல் இரண்டு மாங்காய் அடுப்பதில் இவர்கள் வல்லவர்கள். விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள். கணக்கு, கம்ப்யூட்டர், விஞ்ஞான ஆராய்ச்சி, கதை வசனம் போன்றவற்றிலும் இவர்கள் திறமை பளிச்சிடும். வெளிவட்டாரங்களில் தங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர்கள் என்பதால் எந்த தொழிலும் இவர்களுக்கு கஷ்டமில்லாததாகத்தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த வகை உணவு பிடிக்கும், எதை உண்பார்கள் என்பதை பார்ப்போம். மிதுன ராசியை பிறந்தவர்கள் முடிந்தவரை காரமாக உண்பதையும் உஷ்ண சம்பந்தமான உணவுகளையும் தவிர்த்தால் இவர்களுக்கு உடல்நலம் நன்றாக இருக்கும். பால், தயிர், நெய், வெண்ணெய், பசலைக்கீரை, தக்காளி, பார்லி, அவரை, தர்பூசணி, முட்டை பழங்கள், வாழைப்பூ போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது இவர்களுக்கு உடல் நலத்திற்கு நல்லது. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் எண் 5, 6, 8. நிறம் பச்சை, வெள்ளை, நீலம். இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கை அமைப்பை பற்றி பார்த்தோம்.
அடுத்த பதிவில் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கை அமைப்பை பற்றி பார்ப்போம்.